ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடே ஸ்பெஷல் ஸ்பைசி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் மேக்ஸிமம் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணுவேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு 100 கிராமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சின்ன வெங்காயத்தை நான் 1-2 அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா கொதிக்குது, கலர் சேஞ்ச் ஆகிற இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் 4 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையே இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது 3 நல்லா பச்சை வாசம் போகிறதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்போம்லங்க அந்த சிக்கன், அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா கொதிச்சதுக்கப்புறமாங்க 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி ஆட் பண்ணுங்கன்னா 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், முக்கால் டேபிள் ஸ்பூன் நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேங்க. 3/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுற டைமில் நீங்கள் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதெல்லாம் ஓவரால் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேங்க. ஆல்ரெடி இதில் கொஞ்சம் கிரேவியில் வாட்டர் இருக்குது, ப்ளஸ் சிக்கனில் இருந்து வாட்டர் வரும். நான் 1/2 கிளாஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொரியாண்டர் லீவ்ஸை நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை நல்லா மேலே தூவி விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ விசில் அடங்கிருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை ஸ்டவ்வில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அவ்வளோ காரம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. வச்சுட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நம்மளோட டேஸ்டியான ஸ்பைசியான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, புரோட்டா அண்ட் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.